பாம்புகள் வந்து இந்த கோவிலில் வந்து ஹாய்ங்க, குட் மார்னிங். பாலியில் இருக்கோம். பாலியில் உபூத் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற செரஸ் அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த ரிசார்ட்டில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதான் நம்ம ரூம். ஆக்சுவலாக நம்ம ரூம்லேருந்து அப்படியே பால்கனி வெளியே போனோம் அப்படின்னா பின்னாடி தெரியுதுங்களா, ரைஸ் ஃபீல்டு வியூ, தரமான வியூ. ஆக்சுவலாக இதெல்லாம் ப்ரீவியஸ் எபிசோடில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அப்படி இல்லைன்னா வரும் எபிசோட்ஸில் காமிப்பேன். 5 நைட் ஸ்டே பண்ண போகிற அந்த எங்கெங்கே தங்குறோமோ அது எல்லாமே ஒரு தனி எபிசோடில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முக்கியமான 3 இடங்களை நம்ம இன்றைக்கி போய் பாலிக்குள்ளே சுற்றி பார்க்க போகிறோம். அது என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அப்படியே போகிற வழியில் பேசிட்டே போகலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் ஆதி. லெட்ஸ் கோ. Okay, thank you. பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்கு. பெட்ரோல் ப்ரைஸ் என்னன்னு பார்த்துருவோமா இன்றைக்கி. பெட்ரா லைட் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூர் ஆப்ரேட்டர் மூலமாக வராமல் நீங்களே வந்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரா லைட்டில் நீங்கள் பெட்ரோல் போட்டுங்க. பெட்ரா லைட் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த பைக்லாம் இங்கே நிறைய நீங்கள் ரெண்டல் பைக் எடுத்து சுற்றலாம். ஸோ அதெல்லாம் நான் டீட்டெயில்ஸ் கேட்டு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்தது வந்து ஜிடி ஹாலிடேஸ் வழியாக, நம்மளோட ட்ராவல் பார்ட்னர் ஜிடி ஹாலிடேஸ். ஃப்ளைட் டிக்கெட் வந்து நானே புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட்டும் வந்து அவங்களே புக் பண்ணி தருவாங்க. பட் இங்கே லோக்கல் அகாமடேஷன் அண்ட் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வழியாக பண்ணோம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டூர் ஆப்ரேட்டர் வேணும் பாலிக்கு, உலகத்தில் இருக்கிற எங்கே போனாலும் இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஜிடி ஹாலிடேஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வாட்ஸ் த பெட்ரோல் காஸ்ட் டுடே? Still same? Okay, some countries they change it based on the market price. They're using like market price. Yeah, the international market price. But here it remains same always? No, always same. Okay. Can you tell me again the price? I forgot. One liter. 1 liter Pertalite, it's 7,000. 7,000 Indonesian. 500 Indonesian. Okay, diesel? For diesel, like 5,000. Okay, 5,000. So diesel 5,000, petrol 7,000 Indonesian rupiah. So petrol price பாலியில், இந்தோனேஷியாவில் பாலியில் 39 ரூபாய் 73 பைசா இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா யூஎஸ்டிக்கு 50 சென்ட் தாங்க ஒரு லிட்ரு. நான் எந்த நாட்டோடையும் எந்த உள்நோக்கத்தோடையும் இதை கம்பேர் பண்ணி சொல்லலை. எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு விருப்பம், அதே மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு விருப்பம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் பெட்ரோல் ப்ரைஸ் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ நாட் ஒன்லி பெட்ரோல் ப்ரைஸுங்க, இங்கே எல்லாமே வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. அதாவது அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்கே கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய வருமானமும் கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த ஆவரேஜ் சேலரி இன் த Bali? Yeah. 3,600,000. So what about house rent here? 1 million. ஓகே. ஸோ இங்கே ஆவரேஜ் வருமானம் என்ன சொல்கிறாரு, சுமார் 30 லட்சம் இந்தோனேஷியன் ருப்பியா. ஸோ அதை நம்ம இந்தியன் ருப்பீஸோட கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா சுமார் 15,000 ரூபாய் வருதுங்க. அண்ட் அதே மாதிரி யூஎஸ்டியில் சொன்னால் சுமார் $200 வருது. ஸோ இது வந்து சராசரியான வருமானம்ங்க. ஸோ இந்த வருமானம் வந்து இங்கே போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. This way? Tanah அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பார்க்கிங்கில் இருக்கிறோம். சுமார் வாட் டைம் ஸ்டார்டட் அரௌண்ட் 9:30 ரைட்? 9:30 கிளம்பணும், கரெக்டாக 11. ஸோ சுமார் 1.5 மணி நேரம் ஆயிருக்குங்க ஒபூத்லேருந்து இங்கே வர்றதுக்கு. 2 என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே ஒரு மெயின் என்ட்ரன்ஸில் நாங்கள் டிக்கெட் வாங்குற இடத்துல காமிச்சல, அப்படியும் போகலாம். இது வந்து கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படியும் வந்து ஒரு பேக் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்படியே போவோம். ஸோ நிறையா கடைகள் இங்கேயோட அங்கே நிறையா இருந்தது ஆக்சுவலாக அந்த மெயின் என்ட்ரன்ஸில். தட் இஸ் பஞ்சு மிட்டாய். வாட் என்ன நேம் அதுக்கு? வாட் யூ கால்? Here is apa dah ada ni? Gula kapas. Gula kapas. Bali is ketumpung. Oh semburan nah itu dia. Oh. பஞ்சு மிட்டாயிலையும் ஒரு
ஒரு கலையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆர்ட் ஒர்க் இன் பஞ்சு மிட்டாய். ஓகே, தேங்க்யூ. How much it cost this one? 20,000. Okay, right. Thanks. This way. Yes. Beautiful. So everywhere we go, this arch, what you call this one? So கோயிலா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஒரு மாவட்டத்தை விட்டுட்டு ஒரு மாவட்டம் போனால் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது, சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கின்றது அப்படின்லாம் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஊர் முடிஞ்சு இன்னொரு ஊர் வரும்போது இந்த மாதிரி 2 ஆர்ச் வச்சுருக்குறாங்க. அதுதான் வந்து அந்த வெல்கம் போர்டு மாதிரி, தேங்க் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. Dayat, Tariq, Visata, Tanah lot. First we may go main temple or this one? This one first. So we have to remove shoes. We can remove that, right? No, not going there. சூப்பராக இருக்குதுங்க இந்த இடம். ஃப்ரெஷ்ஷாக காற்றடிக்குது. அண்ட் இந்த இடம் பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது மாதிரி நிறைய அங்கங்கே பாறைகளுக்குள்ளோ ரோல் இருக்குல்ல, இது மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். பாலி பீச்சஸ், நம்ம நூசா பெனிடா போகிறோம்ல, ஸோ அங்கே வந்து புரோக்கன் பீச்னே ஒன்று இருக்குது. அங்கெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த கடல் தண்ணி அரிக்கிறதுனால அப்படியே மாறி இருக்கு. Water looks clean and looks beautiful, like Maldives, huh? Little bit Like Maldives, yeah? Yeah. The water. Yeah, the water color, yeah, different shades. Yeah. It's the temple of the Batu Bolong. Batu Bolong. Yeah, because you look at that. ஸோ இந்த கோவில் வந்து பட்டு போலாங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு போலாங் அப்படின்னா இந்தோனேஷியன் மொழியில் துளையிடப்பட்ட கல் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தூரத்துலேருந்து ஏற்கனவே பார்த்தோம்ல, பாறைக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய துளை, அதை தாண்டி கோவில் இருந்தது, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அரிசி கிடங்குங்க, இந்த மாதிரி உயரமான இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. பாலி கூல் மணி அடிக்கிறது. எல்லாருமே தலப்பா கட்டாக தான் இருக்காங்க. வாட் இஸ் தட் the headல கட்டியிருக்காங்களே? Our name is Udang. Udang. Yes. This for Bali. This one, that lungi. Kaman. Sarong. Okay, Call it sarong, right? sarong, yeah. Sarong. We call them is kaman. Okay. Kaman and shirt. No entry. Yeah? Oh, we cannot go inside, huh? Cannot. ஸோ இது வந்து நம்ம டானா லாட்டில் இருக்கோம்ல, டானா லாட்டில் ஒரு டெம்பிள் இது வந்து மெயின் டெம்பிள் கிடையாது, அங்கே இருக்கிறது தான் மெயின் டெம்பிள் டானா லாட்டு. ஸோ இது வந்து இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, யாருமே போகல. ஸோ அந்த ப்ரீஸ்ட்டு அந்த பூஜைகள் நடக்கும்போது மட்டும் அவங்க மட்டும் உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. We'll go? ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? மெயின் டெம்பிள் போயிட்டுருக்கோம், டானா லாட். அண்ட் இந்த இடத்தோட பேர் டானா லாட் அப்படின்னு சொன்னால வித்தியாசமாக இருக்குல்ல. அது ஆக்சுவலாக பாலி மொழியில் டானா லாட் அப்படின்னா லேண்ட் இன் த சி, கடலுக்குள்ள ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு அர்த்தமா. அது மெயின் டெம்பிளை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும் ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைஸ் பார்க், க்ளீன், good. Hi. டானா லாட் மெயின் கோவிலை நெருங்கிட்டோம். தெரியுதுங்களா தூரம்? ஆக்சுவலாக நான் நிறைய ஃபோட்டோஸில் வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன். இந்த கோவிலை சுற்றி அவ்வளோ தண்ணி இருக்கும், அலைகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவில் இருக்கிற அந்த பாறைக்கு போகிறதுக்கு நல்ல வழி இருக்குது, தண்ணி இல்லை. இது வந்து எப்போ மாறும்னே சொல்ல முடியாதான். குறிப்பாக மதியத்துக்கு மேலே ஈவினிங் ஆக ஆக ஃபுல்லாக அந்த கோவிலை சுற்றி தண்ணீர் சூழ்ந்துக்குமா. ஸோ அந்த கோவில் இருக்கிற பாறைக்கு போகணும் அப்படின்னா பெட்டர் நீங்கள் ஏர்லியாக வரணும். அண்ட் கிளைமேட் கொஞ்சம் நார்மலாக இருக்கும்போது வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே நல்லா நடந்து போய் பார்க்கலாம். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குறது கோவிலினுடைய அந்த ஆடிட்டோரியம் மாதிரி இந்த கலை நிகழ்ச்சிகள், இந்த ஃபயர் டான்ஸு, இவங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் நடனங்கள் அதெல்லாம் வந்து இங்கே நடக்குமா. ஸோ இதுதாங்க மெயின் டெம்பிளினுடைய என்ட்ரன்ஸு. நம்ம சைடில் வந்தோம்.
ஸோ சைடில் இப்படி வரும்போது அந்த சின்ன டெம்பிள் அதையும் பார்த்துட்டு இப்படி வந்துட்டோம். ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் அந்த டிக்கெட் வாங்குற இடத்துல காமிச்சல, ஸோ அப்படி வந்தோம் அப்படின்னா இப்படி வந்திருப்போம். இப்படி இறங்கி ஸ்ட்ரைட்டாக அப்படியே நடந்து உள்ளே போயிடலாம். செம்மையாக இருக்குங்க. This is actually black stone or they paint? This black stone. No painting? No painting. Okay, so they actually black stoneங்களாங்க. ஸோ பெயிண்டிங்லாம் கிடையாது. செம்ம ரிச்சாக the traditional look. So black stones are available in Bali or they import from somewhere? Because we have ஸோ இந்த ஸ்டோன் பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் மோஸ்ட்லி இந்த கருப்பு ஸ்டோன் தானே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே ஃபுல்லாக நிறைய எரிமலைகள் இருக்குல்ல, அந்த எரிமலை எரப்ஷனில் நிறைய அங்கே இருக்கிற பாறைகள், மண் இதெல்லாமே வந்து கருப்பாக இருக்குமா. குறிப்பாக அந்த எரிமலைகளை சுற்றி இருக்கிற பாறைகள் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அதெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த டெம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாறை மேலே தனியாக அந்த கடலுக்கு உள்ளோ நிலத்திலிருந்து தனியாக பிரிஞ்சு இருக்கிற ஒரு டெம்பிள். டானலாட் மாதிரியே வந்து பாலியை சுற்றி மொத்தம் 7 டெம்பிள் இருக்குதுங்களாங்க. ஸோ அதில் ஒரு டெம்பிள் தான் இது. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பாறைகளுக்கு அடியிலலாம் வந்து நிறைய பாம்புகள் வந்து இந்த கோவிலை வந்து பாதுகாத்துட்டு வரதா சொல்கிறாங்க. இது அடியில் எங்கேயாவது இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல், இல்லை அது நம்பப்படுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கைடு என்ன சொல்கிறாரு, நிஜமாவே பாம்புகள் நீங்கள் பார்க்கலாம் அடியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பாம்பு இதுதாங்க டானாலாட் கடலை சுற்றி இருக்கிற பாம்புகள். அந்த பாறைகளுக்கு அடியில் இருக்கிற இந்த பகுதியை சுற்றி எக்கச்சக்கமான பாம்புகள் இருக்குதான். இந்த மாதிரி இது வந்து கடல் பாம்புகள். பட் இது கடிக்காதான், இது யாரையும் கடிச்சதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. because this water will be coming in the evening or in the afternoon until 1 o'clock. It will be coming to the waters coming here, and then that snake will become. So tomorrow he will come and again? Yes, come again every day. Every day will come again. Okay. ஸோ செம்மாங்க. ஸோ அந்த பாம்பு வந்து அவர் பிடிச்சிட்டுலாம் போகிறது இல்லையா. ஸோ காலையில் வருவாராம், பாம்பு இருக்குமா, அதை எடுத்து வச்சுக்கிறாரு, நம்மளை மாதிரி வர்றவங்களுக்கு காமிக்கிறாரு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த கோவில் மேலே வந்து விஷ்ணுவனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பாம்புகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதான். அந்த பாம்புகள் வந்து இந்த கோவிலை பாதுகாத்துட்டு வருது காலகாலமாக அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஆக்சுவலாக. அண்ட் அதற்கு சாட்சியாக அந்த பாம்புகளை அவர் நமக்கு காமிச்சார். That's holy water. Basically is Vishnu, but what is the name, what you call? Young Vidhi, the god name. இந்த கோவில் இங்கே சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இது வந்து பாம்புகளால் கீழே பாம்புகள் இருக்குது, மேலே வந்து கடவுள். ஸோ நம்ம கைடு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே இது வந்து விஷ்ணு, இந்த இடத்துல விஷ்ணு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. பாலியை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 85% அதிகமானவர்கள் இந்துக்கள். முக்கியமாக இவங்க விஷ்ணு, சிவா, பிரம்மா மும்மூர்த்திகளை வழிபடுறாங்க. இந்த இடத்தினுடைய இந்த அமைப்பு, இந்த பாம்புகள், இந்த தனியாக இருக்கிற பாறைகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஷ்ணு இங்கே இருக்கிறதா நம்புகிறாங்க. ஆக்சுவலாக இந்த கோவிலுடைய வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா 1489ஆம் ஆண்டு ப்ரீஸ்ட் ஒருத்தர் நிரத்தா அப்படிங்கிறவர் வந்து கிழக்கு ஜாவாலிருந்து பாலிக்கு வந்திருக்கிறாரு. அவர் இந்த இடத்துல தான் தங்கியிருந்தாராம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல, இந்த பாறை மேலே தான் அவர் இருந்திருக்காரு. அவர் தான் இந்த இடத்த வந்து இது வந்து ஒரு புனித இடமா அவர் ஃபீல் பண்ணி அவர் உணர்ந்து இந்த இடத்துல கடவுளுக்கு வந்து ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பகுதி மக்கள் கிட்ட. இந்த டானாலாட் மேலே இருக்கிற இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா தேவபருணா அப்படிங்கிறவரை வழிபடுறாங்களாம். அதாவது தண்ணீரின் கடவுள், கடல் கடவுள். அதாவது அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தா தேவபருணா யார் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தா வருண பகவான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலியில பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி 7 கோவில்கள் பாலியை சுற்றி அமைக்கப்பட்டிருக்குது. அதுல ஒரு சில முக்கியமான கோவில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். கடலுங்க, கடல் பக்கத்தில் இந்த கோவில்களோ இந்த பாறைகளுக்கு அடியில் எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க தண்ணி. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாம்பு மாதிரி எனக்கு தெரியுதுங்களா. ஸோ அதுலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது தொடர்ந்து. ஸோ அதை கலெக்ட் பண்ணி தான் இங்கே புனித நீர் அப்படின்னு சொல்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. ஸோ போயிட்டு வந்துருவோமா. ஸோ ஹோலி வாட்டர் நம்ம மேலே பட்டாச்சு அண்ட் பிளெஸிங்ஸும் வாங்கியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து இங்கே மேலே ஒரு வழி இருக்குது கோவிலுக்கு போகிறதுக்கு.
மேலே வரையும் போக முடியாது. நம்ம எவ்வளோ தூரம் அலோவ் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் அப்படியே போயிட்டு வருவோம். நல்லா வாங்க. So this is the end, This is the end. Good. இதுக்கு மேலே வந்து நம்மளெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ரீஸ்ட் மட்டும் பூஜைகள் அந்த செரமனி அதெல்லாம் நடக்கும்போது மேலே போவாங்களாம். அண்ட் அந்த டைமில் மேபி லோக்கல் பீப்புளை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு மேலே யாருமே போகிறதில்ல. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீஸ்ட்டு, இந்த கோவில் சார்ந்தவங்க. நான் உங்களுக்கு மேலேருந்து காமிக்கிறேன் ஏரியல் ஷாட்டில். ஓகே, ஸோ மேலேருந்து பார்ப்பாங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாறை பார்த்தீங்க அப்படின்னா கடல் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும்ல இங்கே, அதனால அரிப்பு ஏற்பட்டு இந்த பாறை தொடர்ந்து கரைஞ்சிட்டே இருந்ததான். அதை தடுக்கிறதுக்காக 1980களில் தான் இந்த பாறையினுடைய அடிப்பகுதிகளில் மட்டும் சுற்றி ஒரு லேயர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பாலியில் இருக்கிற இந்து கோவில்கள், பழமையான கோவில்கள், வரலாற்று சின்னங்கள் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, லோன் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகேங்க. மேலே போக முடியலன்னு சொல்லி வருத்தமாக தான் இருக்குது. நீங்களும் வருத்தப்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வருத்தப்படாதீங்க. நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், மேலேருந்து காமிக்கிறேன் ஏரியல் ஷாட்டை, பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருக்குது இல்லைங்க? மேலேருந்து பார்க்கல அப்படின்னா இந்த காட்சிகள் எல்லாம் ஆக்சுவலாக மிஸ் பண்ணியிருப்போம். அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த காட்சிகளோடு நம்ம இந்த எபிசோடை முடிச்சுப்போம். இந்த எபிசோடில் உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம், பேசணும். ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இன்னும் நிறைய முக்கியமான இடங்கள் பார்க்க போகிறோம், நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன். Way2go. Bye.